மயிலாடுதுறையில் கடந்த 16ஆம் தேதி முதலமைச்சர் திறந்து வைத்த அரசு கல்லூரியில் எந்தவித அடிப்படை வசதியுமின்றி மாணவிகள் தரையில் அமர்ந்து படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஞானாம்பிகை அரசினர் பெண்கள் கலைக் கல்லூரி அமைந்துள்ளது. இங்கு பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 4,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக அரசு சார்பில் புதிதாக 10 வகுப்பறைகள் மற்றும் நூலகம் கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி மயிலாடுதுறைக்கு வருகை புரிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் அந்த கட்டிடத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதிய கட்டிடத்தில் வகுப்புகள் நடைபெற தொடங்கியுள்ளன. ஆனால் புதிய கட்டிடம் சுற்றுச்சுவரின்றி பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும், கட்டிடத்தின் உள்ளே கழிப்பறை, குடிநீர், மின்விசிறி உட்பட எந்த அடிப்படை வசதியும் ஏற்படுத்தவில்லை எனவும் புகார் எழுந்துள்ளது. மேலும் வகுப்பறைகளில் இருக்கைகள் இல்லாததால் மாணவிகள் தரையில் அமர்ந்து படிக்கும் அவல நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் திறக்க வேண்டும் என்பதற்காக அவசர கதியில் கட்டடப் பணிகள் முடிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே போர்க்கால அடிப்படையில் கல்லூரியின் புதிய கட்டிடத்தில் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை தர்மபுரம் ஞானாம்பிகை கலைக்கல்லூரியிலே கூடுதலாக ரூபாய் 4,40,00,000 மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்பட்டு அது மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கடந்த 16ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கட்டடத்திலே எந்தவிதமான வசதிகளுமே கிடையாது. மாணவர்கள் தரையில் அமர்ந்துதான் படிக்க வேண்டியிருக்கிறது. அதை சுற்றி சுற்று சுவர் கூட கிடையாது. அது மதுப்பிரியர்கள் இரவு நேரங்களிலே கூடுகின்ற இடம். அதுக்கு சுற்றிலும் சுற்று சுவர் கிடையாது. விஷஜந்துக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இடம். மாணவிகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் அங்கு கிடையாது. குடிநீர் வசதி கூட இல்லாமல் அந்த மாணவிகள் கஷ்டப்படுகின்றனர். எனவே வெறுமனே கட்டிடங்களை திறந்து வைத்ததோடு இல்லாமல் அதில் உள்ள அடிப்படை வசதிகளை உடனடியாக அந்த கட்டிடத்தை ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியர் ஏற்படுத்தி தர வேண்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கட்டிடம் கலைக்கல்லூரியினுடைய மெயின் பில்டிங்கிலிருந்து தனியாக இருக்கிறது. நடுப்புற ஒரு ஆறு ஓடுகிறது. இரண்டு இதுக்கும் சரியான நடைபாதை கிடையாது. அந்த கட்டிடத்தை இந்த கட்டிடம் வருவதற்கு நடைபாதை கிடையாது. அது ஒரு தெருவை சுற்றி தான் மெயின் பில்டிங் போதுன்னா தெருவை சுற்றி போக வேண்டியிருக்கிறது. அதையும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.